இப்போ பார்த்தீங்கன்னா, நான் இப்போ இந்த குழி உள்ள இறங்கியிருக்கேன். இது எவ்வளோ ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா, 6.25 அடி வருதுங்க. 6.25 அடி வருது. நம்ம திருப்பூரில் நம்ம பில்டிங் மெட்டீரியல் கான்ட்ராக்ட் வேலை செஞ்சிட்ருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா, நம்ம 4 அடி தான் ஹைட் போட்டிருப்போம். 4 அடி 3 அடி தான் ஹைட் போட்டிருப்போம். இதுக்கு மட்டும் நீ வந்து உன் ஊருங்கிறதுனால நீ வந்து அதிகமாக போட்டு செஞ்சு கொடுக்குறியா அப்படின்னா அது இல்லைங்க. சரிங்களா? அது காரணம் என்னன்னா, இது வந்து உயரத்தை பாருங்க. 4 அடி வரையிலும் நம்ம திருப்பூரில் 3 அடி கட்டிகிட்டு இருக்கோம். இவங்க வீட்டுக்காரங்க வந்து எனக்கு ரொம்ப ஹைட்டாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரோடு பார்த்தீங்கன்னா ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப உயரமாக இருக்குது. சைட்டு வந்து ஒரு 2 அடி பள்ளமாக இருக்குது. அதனால எனக்கு ரோட்டுக்கு மேலே ஒரு 3 அடி வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்துட்டு இப்போ நம்ம 6.25 அடி வந்துருச்சுங்க அது உயரம். நம்ம திருப்பூரில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 3 அடி கட்டு நம்மளோட மெட்டீரியல் கான்ட்ராக்ட் வந்து 3 அடி தாங்க நம்ம நார்மலு. 3 அடிக்கு மேலே போயிடுச்சுன்னா அதுக்கு என்ன காசோ அதை நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி வரும். நீங்கள் வீட்டுக்காரங்க இது வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து 6 அடி ஹைட் இருக்குங்களா. 4 அடி வரையிலும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பெல்ட்டு நம்ம போட தேவையில்லை. ஆமாங்க, 4 அடி வரையிலும் இந்த மாதிரி பெல்ட் போட தேவையில்லை. ஏன் போட தேவையில்லை அப்படின்னா, 4 அடி வரையிலும் நம்ம மேடை மண் கொட்டுறோம், தண்ணி ஊற்றுறோம். அது வந்து செவுறு வந்து இழுத்து பிடிச்சிக்கும், நல்ல கிரிப்பாக இருக்கும், இழுத்து பிடிச்சிக்கும், லோடு வந்து தாங்கும். ஆனால் 4 அடிக்கு மேலே போகுதுன்னா செவுறு வந்து உயரமாக இருக்கும் உங்களுக்கு. அப்போ நம்ம மேடை மண் கொட்டுறோம், தண்ணி வந்து ஊற்றுறோம், நல்லா கடப்பாறையை விட்டு நம்ம ஆட்டுறப்ப என்ன ஆகும்னா எல்லா வெயிட்டும் இதில் தாங்கிறதுனால இந்த செவுறு வந்து அப்படியே சாஞ்சிரும். 4 பக்கம் லோடு தாங்காமல் செவுறு வந்து சாஞ்சிரும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த பெல்ட்டு வந்து 4 அடிக்கு மேலே போயிடுச்சுன்னா இந்த பெல்ட்டு நம்ம போட்டு, இந்த பெல்ட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலத்துலேயும் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். அப்போ காலத்தில் கனெக்ட் ஆகிறப்ப காங்கிரீட் போட்டோம்னா நம்ம செவுத்தை வந்து இழுத்து பிடிச்சிக்கும். அதுக்காக தான் இந்த காங்கிரீட் போட்டுறது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மேடை மண் போடலாம், தண்ணி ஊற்றலாம், லோடு எல்லாத்தையும் தாங்குங்க இந்த செவுறு. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மெட்டீரியல் கான்ட்ராக்ட்டுக்கு எங்களுக்கு மெட்டீரியல் கான்ட்ராக்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க எங்களுக்கு ஸ்க்ரீனுக்கு மேலே வந்து எங்கள் நம்பர் இருக்கும், கால் பண்ணி பேசுங்க. எங்கள் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இனி துவங்குவதெல்லாம் இனியதாய் துவங்கட்டும். வணக்கம்.